இல்லை, இது பாய்சன்னு சொல்லி தடை பண்ண மைனஸுங்க. பட் ஆனால் இது வந்து சாம்பிளுக்கும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுன்னு எனக்கு தெரியல. முனிசிபல் ஆஃபீஸ்லேயும் கூப்பிட்டேங்க, அவங்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது சம்மந்தமான யார்கிட்ட போய் கொடுக்குறது, இதை இன்றைக்கி ப்ரூவ் பண்ணணுன்னாக்கா இதை சாப்பிட்டு நாளைக்கு எனக்கு எதாவது ஆச்சுன்னா இந்த மைனஸ் தான் காரணங்க, அந்த கடைக்காரங்க தான் காரணம். வணக்கங்க, நான் குன்னூரில் இருக்கேன். குன்னூர்லேருந்து இங்கே கோத்தகிரி ஒரு ஸ்கூல் விஷயமா வந்திருந்தேங்க. இங்கே வந்ததில் வந்து லஞ்ச் டைம் ஆனனால நானே என் மனைவி குழந்தைங்களாம் போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டேங்க. அந்த ஹோட்டலில் வந்து சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த சிக்கனுக்கு மைனஸ் கொடுத்தாங்க. அப்போ அந்த சிக்கனில் மசாலா இருந்தனால ஒன்றும் தெரியல. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் மசாலா இது மைனஸ் டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப துர்நாற்றம் அடிச்சும் ஒரு கொமெட்டோ வந்துடுச்சுங்க. இப்போ அதை சாப்பிட்டதுலேருந்து எனக்கு ஒரு 2 மணி நேரமாக வாந்தி ஆகிட்டுக்குதுங்க. வயிறு ஸ்டமக்கெல்லாம் அப்செட் ஆகிடுச்சு. இது சம்மந்தமாக நான் கடையில் கேட்டதுக்கு அவங்க வந்து உனக்கு வந்து கையால் ஆகலை, பில்லு கொடுக்க கையால் ஆகலை, அதனால நீ வந்து இது பண்ணுறியா, நீ எந்த ஆஃபீஸர் நம்பர் வேணாலும் நான் தரேன், அந்த வாங்கிக்கன்னு சொல்லி நம்பர் கொடுத்து அதை மிரட்டினாங்க. ஒரு 4-5 பேர்த்த கூப்பிட்டு மிரட்டினாங்க. நான் உடனே ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் நம்பர் வாங்கி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், நான் லீவில் இருக்கேங்க, 2 நாள் லீவு, அதனால் எனக்கு வந்து இப்போதுக்கு வர முடியாது, நான் வந்தோன்னே பார்க்குறேங்க அப்படின்னாங்க. சார் இந்த மைனஸ் வாங்கியிருக்கேன், இப்போ டெஸ்ட் பண்ணாமல் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். அவருக்கு அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ஆஃபீஸர் இல்லைன்ட்டாங்க. நான் இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் கேட்டதுக்கு அது பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. பாய்சன் ஆனதுனால் அது கிளியர் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து வாமிட் நிற்காது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் நான் வாமிட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன், எனக்கு கூட ஆகலை. இப்போது நான் பெரியவன்றனால எனக்கு ஒன்றும் ஆகலையே என்னன்னு தெரியல. இல்லை, இது பாய்சன்னு சொல்லி தடை பண்ண மைனஸுங்க. பட் ஆனால் இது வந்து சாம்பிளுக்கும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் இது வந்து யாரும் செக் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் பத்திரிகை நண்பர்கள் மூலிமா தெரிவிக்கிறது, எனக்கு வந்த நிலைமை இந்த குழந்தைங்களுக்கு வந்துடக்கூடாது. இதை நான் மைனஸ் சாப்பிட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க தமிழ்நாட்டில். அதனால் இந்த மைனஸை சாம்பிளாக எடுத்துகிட்டு இதை நீங்கள் எப்படியாச்சும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கோ இல்லை யாருக்கோ கூப்பிட்டு கட்டாயமாக இந்த மைனஸை தடை பண்ணுறதுக்கும் இந்த கடை மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கொள்கிறாங்க. இதை யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுன்னு எனக்கு தெரியல. முனிசிபல் ஆஃபீஸ்லேயும் கூப்பிட்டேங்க, அவங்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது சம்மந்தமான யார்கிட்ட போய் கொடுக்குறது, இதை இன்றைக்கி ப்ரூவ் பண்ணணுன்னாக்கா இதை சாப்பிட்டு நாளைக்கு எனக்கு எதாவது ஆச்சுன்னா இந்த மைனஸ் தான் காரணங்க, அந்த கடைக்காரங்க தான் காரணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு லேடி கூட வந்து உட்காந்துட்டு இருந்தார். கொஞ்சம் அநாகரிகமாக சொல்ல முடியாத மாதிரி ஒரு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க கடையில். நான் இப்போ சொன்னேன், சார் கொஞ்சம் சீக்கிரம் சார் வேறு எதாவது வேணுங்களான்னு கேட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு கையை கழுவிட்டு வந்து மைனஸ் கெட்டு போச்சு, நீ கெட்டு போன மைனஸை கொடுத்துருக்கேன்னு சொல்லி என்கிட்ட பிரச்சனை பண்ணார். இப்போ கூட வந்து அவர் சாப்பிட்ட மைனஸை அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு வராங்க, வந்தவங்ககிட்ட இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள், இதெல்லாம் கெட்டு போன மைனஸ்ன்னு சொல்லி சொன்னார். இவர் தான் என் ஃப்ரெண்டு, இவர் அந்த மைனஸை சாப்பிட்டாரு. நானும் அந்த மைனஸை சாப்பிட்டு இருந்த மைனஸை வாங்கி நானும் சாப்பிட்டு பார்த்தேன். அதில் எந்த இதுவுமே இல்லை, நான் தெளிவாக தான் நிற்கிறேன், வாந்தி பேதி எதுவுமே இல்லை. ஆனால் இது வந்து அவதூறு பரப்புகிறாங்க. இங்கே ஸ்டேஷனுக்கு வந்தோம். ஸ்டேஷனில் வந்தால் தாவேகாவை சேர்ந்த 4 பேர் வந்து நின்றார்கள். அவர்கள்ட்ட ஏன்னு கேட்டால் இவர் ஒரு திமுக நிர்வாகி, அதனால் அவதூறு பரப்புறாங்கன்னு எனக்கு சந்தேகம் இருக்கிறது. பத்திரிகையாளருக்கு நாங்கள் அதனால் அப்போதே ஒன்று சொல்லிக்கிறேன். லாஸ்ட்டாக அவங்க கூட ஒரு லேடி ஒருத்தவங்க வந்தாங்க. இப்போ அந்த லேடி இல்லை, இவர் மட்டும்தான் அட்மிட் ஆகிருக்காரு. அந்த லேடியும் வரணும், அந்த லேடியும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.